எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? சுந்தரபாண்டி, இந்த வாரத்தில் தலைமை ஆசிரியர் போஸ்டிங் உனக்கு போடுறதாகவும் அதை நீ விட்டு கொடுத்தா எனக்கு போடுறதாகவும் பேச்சு அடிபடுது. உனக்கு 7 வருஷந்தே சர்வீஸ் இருக்குது, எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது. நான் உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தரேன். அதை வாங்கிட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த போஸ்டிங் எனக்கு வரும். வேலை செய்கிற காலத்தில் எப்போ ரிட்டையர்ட் ஆகணும்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணோம். நாமளே விரும்பி விஆர்எஸ் வாங்கினா அப்போ இத்தனை நாள் அந்த தொழிலை சந்தோஷம் இல்லாமல் செஞ்சோம் தானே அர்த்தம். சத்தியப்படி கடைசி நாள் வரைக்கும் 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஸ்கூலை விட்டு நான் போவேன். இனிமே இதை பற்றி பேசாதீங்க. 10 பிள்ளைக்கு பாடமாக நடத்த போகிறேன், அது வரைக்கும் நீ இருந்தா தரடா. 2 3 டேய் தலையாட்டி, என்னடா இவ்வளவு பணத்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க? மாப்பிள்ள இன்னோட அம்மா கஷ்டம் தீர போகுது. எப்படி? இவர் அம்மா அனுப்பிட்டிக்காரு. 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்குறாரு. மேஜிக் எதனா பண்றாரா? இந்த பாருங்க, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 2 லட்ச ரூபாய். இதை நான் ஒரு சேவையாவே செஞ்சுக்கிறேன். மாப்பிள்ள, இவரை வச்சு சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சுடுவோம் மாப்பிள்ளை. மாப்பிள்ள 10 பால் மாடை வாங்கி 10 பேத்துக்கு வேலை கொடுக்கணும்டா. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? 10 மாடுன்றான்டா. 100 மாடு வாங்கி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு திங்க் பண்றேன். கரெக்ட் மாப்பிள்ள. என்ன சொன்னல? பாண்டி, பத்தால வாத்தியார் உங்க அப்பா ஆள் வச்சு வெட்ட போறான். எப்படியே போய் காப்பாத்து. பொறுக்கி ராஸ்கல், நீ பண்ண பொறுக்கி தரத்தால என்ன வெட்ட பார்த்தானுங்க. குடும்பத்துக்கு உழைக்கிறவன் நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன வெட்டி சாய்ச்சிட்டு எல்லாரும் நடத்துக்கு கொண்டு வராரு பாக்குறியா? என்னடா முறைக்கிற? திட்ட மாட்டான் அவன். அடிச்சு கொல்லுங்க அவனை. உசுரோட இருந்து தடதடைய நெஞ்சை குத்தி கிழிக்கிறத விட செத்து ஒழியட்டும். தலைமொழி விட்டு போறேன். ஏய், என் குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. எங்க அம்மாவை தப்பா பேசினதுக்கே நாக்கறுத்துட்டு ஜெயிலுக்கு போனவன் நீ என்னடானா எங்க அப்பாவை கொல்ல பார்த்திருக்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது உன் குடும்பத்தையே சங்கர்த்திருப்பேன். ஏய், இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ. இந்த பாண்டி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணா தாங்க மாட்டேன். இந்தா மீன் குழம்பு, நிறைய மீன் இருக்கு. பொறுமையா சாப்பிடு, எவ்வளவு வேணா கேட்டு சாப்பிடு. ஏய், அங்க யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? பாண்டிட்டு தாங்க. அம்மா, குழம்பு நல்லா இருக்குமா? எழுந்துடா, எழுந்துடா. என்ன மீன் குழம்பு கேக்குதா உனக்கு? மீன் குழம்பு. ஏய், உன் தாலி இருக்க பார்த்தா அவளுக்கு பக்கால தாலி. ஏய், ஓ போய்க்கு தர தாலே. ஏன் உயிரா போறோம்? ஏய், விடுடா. டேய், ஓ உயிரா கம்ம மாட்டடா. டாக்டர், அப்பருக்கு பசங்களோட சேர்ந்து. ஏய், என் கழுத்து. டேய், அங்கடா போற. டேய், உங்களுக்கு என்ன கோவல தெரியல. கோவம் அடங்குனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போடா. அவன பெத்தன் தெரியல. போ சொல்லுமா அவனை. போடா. ஐயா பாண்டி, ஏன் இங்க வந்து பனியில படுத்துக்கிட்டு இருக்க? நீ எங்க வந்த? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா. எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியல. உனக்கு அவருக்கு 7 பொருத்தமே இருக்கு. நீ எதுக்கு பாடுற? விடு. நீ சாப்பிட்டியா? மீனை வாங்கிட்டு வந்து 5 வேலை பார்த்து பிள்ளை ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அடிச்சு விரட்டிட்டார். என்னால எப்படிடா சாப்பிட முடியும்? என்னாலதான் உனக்கு இவ்வளவு தொல்லை. நீ பசி தாங்க மாட்டே. நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடு, சொன்னா கேளு. டேய், பார்த்து சாப்பிடுறா, முள் இருக்கு. கூட நான் பிச்சு போடுறேன். என்னடா? இல்லம்மா, அப்பா என்ன திட்டும் போதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு அப்பா கொடுத்தேன்னு கடவுளை திட்டுவோம்மா. அப்படி ஒரு அப்பா கொடுத்துட்டு
இப்படி ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை நினைச்சு அப்பப்போ சந்தோஷப்படுவோம்மா. அம்மா நீ எதுக்குமா அழுவுற? சிவகாமிங்க பார், மீன் குழம்பு எப்பவும் நீ நல்லா தான் வைப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் குழம்பு. எனக்கு வசதி இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசதி வரும், அப்போ இந்த கைக்கு தொங்க வலையில போடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதே பிடிக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, சூடாக இட்லி சுட்டு அதில் கொஞ்சம் கார சட்னி வைப்பாங்க, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நீ எதுக்கு சுற்றி வளைக்கிறேன்னு நல்லா தெரியுது. காசு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே, கிளவிக்கிட்டே கடனாமே பசங்க சொன்னாங்க. இன்னும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ற. நீங்க வச்சு செலவு பண்ணாதான் எனக்கு பெருமை. இவ்வளோ பணத்தை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இல்லை நீ பெருமை பண்ணுன்ற ஒரே காரணத்தால் தான் நான் வச்சுக்கிறேன். வா வா வா. இதை சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். கிளவி கடைக்கு போயிருந்தா இட்லி சுட சுட கொடுத்துருக்கோம். சாப்பிடு. சரி, நம்ம 2 பேரும் தைரியமாக சுற்றிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு தெரிய போதோ. இங்கே பாருமா, என் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தான் ஹெட்டு. ஆனால் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்டெல்லாம் நிற்க வச்சு லாடம் கட்டின மாதிரி என்னையே கட்டுற போறாருமா. எங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, நான் எது சொன்னாலும் கேட்பாரு. என் வீட்டுல நான் தான் ஹெட். ஓ, எங்கள் வீட்டில் என்ன மாதிரி. நான் சாப்பிட்டேன், நான் போய் கை கழுவிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னடி இங்கே உட்காந்துருக்க? இல்லடி, நானும் பாண்டியும் சாப்பிட வந்தோம், பில்லு கொடுக்கலன்னு உட்கார வச்சுட்டாங்க. எங்க போனா பாண்டி? எங்க போனாருன்னு தெரியல. எவ்வளவு நாளோட பழக்கம், கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறியா? என்னடா ஒரு நிமிஷம்? ப்ளீஸ் பாண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. உங்க தங்கச்சியை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறேன். அப்படி நான் வரலன்னு வச்சுக்கவேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, வெட்டி கூட போடு பாண்டி. என்ன நம்பு பாண்டி. சாரி. வாங்க 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 ஐயா, வாங்க 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 உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரு உட்காரு. ஒதுங்கடா, கொண்டா கொண்டா கொண்டாவா புடுற. உட்காருங்கம்மா, உட்காரு. இடத்த அடைக்கமா இந்த பக்கம். நான் பெரியவன். அப்பா காக்கா பிடிக்கிறதே உன்னுடைய வேலையா போச்சு. நல்ல பிள்ளைப்பா. உங்க பொண்ணு எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் சீரு செலுத்தியோட வந்தாதானே எங்களுக்கு கௌரவமா இருக்கும். இந்த வாரமா சுந்தரபாண்டி ஏதோ அந்த புள்ள வாய்க்கு வந்துட்டு கேட்டு பிடிச்சு கைக்கு மைக்கு நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னா தானப்பா மற்ற ஏற்பாடுலாம் பேசி முடிக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும், வாத்தியார் தொழிலில் பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரிய விஷயம். எனக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறதுக்கு மேலேயே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைங்களும் இருக்குது, அதையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு மருமக கௌரவமாக வரணும்னு நினைக்கிறீங்க, சரி. நாங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைய தரம் தாழ்த்தி அனுப்பிட மாட்டோம். கடனை உடனே வாங்கியாவது ஒரு 30 பவுனு 1 லட்சம் என்னால் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றதுனால நாங்கள் அதை சொல்கிறோம். அப்புறம் என்னப்பா எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம். 30ஆம் பழத்தை மாற்றிக்க வேண்டியதானே? ஆண்டவ முடியத்தில் எல்லாம் நல்லபடியாக